இந்த பயிற்சியில் அது நடந்துடும் இது நடந்துடும்னு எல்லாம் சொல்கிறாங்க சார், ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கீங்களா? இப்போ இந்த பதிவு உங்களுடைய இஷ்ட தெய்வமோ நீங்கள் வணங்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய அருளோட உங்களுக்கு காண கிடைச்சிருக்குன்னு நினச்சிக்கோங்க. விருச்சிகத்திற்கு 9ஆம் வீடு பாக்கியஸ்தானத்தில் குரு வந்து நிற்க உங்களுக்கு வேற என்ன வேணும்? இந்த பகுதியின் இறுதியில் உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நல்லா வாழ்வதற்கான இலவச எண்கணித நியூமராலஜி ரிலேட்டடாக உங்களுடைய பிறந்த தேதி அதனுடைய அமைப்பு பற்றியெல்லாம் நான் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். வணக்கம், நான் உங்கள் சதீஷ் ராவ் பேசுகிறேன். தமிழ் நியூ இயர் ஏப்ரல் 14th 2026 இது ஒவ்வொரு ராசியினருக்குமே எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருஷமுமே வந்து ஏகப்பட்ட கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது நிகழவே போகுது. அது ஆல்ரெடி ஒன்று நிகழ்ந்துருச்சு. மார்ச் மாதமே வந்து சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது வாக்கிய பஞ்சாங்கம் படி பரிபூர்ணமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ வந்து ஜூன் மாதம் வந்து குரு பயிற்சி அப்படிங்கிறது வரும். அதன் பிறகு ராகு கேது பயிற்சியும் நிகழப்போகுது. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த வருஷம் வந்து ஒவ்வொரு ராசியினருக்குமே எந்த மாதிரியான நன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு பதிவுலையுமே 2 ராசியாக ஒரு சீரீஸாக இதை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் கவனமாக பாருங்கள். அதே மாதிரி இந்த பகுதியின் இறுதியில் உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நல்லா வாழ்வதற்கான குறிப்புகள் பற்றி எண்கணித ரீதியாக நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் பற்றியும் நான் சொல்ல போகிறேன். அதில் இலவச எண்கணித, அதாவது எண்கணிதம்ங்கிறது நியூமராலஜி பிளானட்டரி பொசிஷன்ஸ் ரீதியாக கிடையாது. நியூமராலஜி ரிலேட்டடாக உங்களுடைய பிறந்த தேதி அதனுடைய அமைப்பு பற்றியெல்லாம் நான் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். இந்த பதிவை முழுசாக பார்த்து நீங்கள் அதன் பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். துலாம் ராசி நேயர்களுக்கும் விருச்சிக ராசி நேயர்களுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். துலாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பட வேண்டிய கஷ்டங்கள் எல்லாமே பட்டுட்டு தான் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஃபேஸை நோக்கி தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அதுவும் உங்களுக்கு வந்து இப்போ தொழில் ஸ்தானத்திற்கு குரு வருகிறார், 10ஆம் வீட்டிற்கு அவர் வருகிறார். அவர் வந்து உங்களுக்கு மிகுந்த நன்மைகளையும் ஏற்றத்தையும் தரப்போகிறார். அது நீங்கள் வந்து உத்தியோகமாகவும் இருக்கலாம், அல்லது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் மூலமாக உங்களுக்கு இன்கம் வரும். உத்தியோகஸ்தர்களுக்கு சேல்ரி ஹைக் அல்லது ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்த்து இவ்வளோ நாள் கிடைக்கலன்னா இப்போ கிடைக்க போவதாக நீங்கள் உறுதியாக நம்பலாம். இவ்வளோ நாள் எங்கே சார் எனக்கு அப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மொத்தமாக வச்சு துரோகம்தான் பண்ணி குத்தி உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இனிமேல் அந்த நிலை மாறி உங்களுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரமும் சம்பள உயர்வும் கிடைக்க பெறுவீர்கள். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இருந்த தேக்க நிலைகள் மாறி உங்களுக்கான லாபங்கள் பெருக போவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீர்கள். அதே போல் 6ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய சனியினாலையும் உங்களுக்கு நிறைய நன்மைகள். ஏன்னா உங்களுடைய ராசியில் தான் சனியை உச்சமடைவர், துலாமில் தான் சனியை உச்சமடைவர். அதோட துலாமின் ராசி அதிபதியான சுக்கிரனுக்கு சனி வந்து ரொம்ப திக்கான ஒரு ஃப்ரெண்டு. ஸோ அவருக்கு கெடுதல் அப்படிங்கிறதே பண்ண மாட்டார். நிச்சயம் நன்மைகள் அப்படிங்கிறது தான் அதிகமாக போகுது. நீங்கள் இறை பரிகாரமே செய்யலைனாலுமே, கோயிலுக்கே நீங்கள் போகலனாலுமே உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொன்னாலுமே கூட சுக்கிர கஷேத்திரமான ஸ்ரீரங்கம் போன்ற ஒரு ஸ்தலத்திற்கோ அல்லது திருப்பதி போன்ற ஸ்தலத்திற்கோ நீங்கள் சென்று வரும் பொழுது, அங்கு சென்று முக்கியமாக தாயார் சந்நிதியில் வழிபட்டு வரும் பொழுது உங்களுக்கான நன்மைகள் அப்படிங்கிறது 2 மடங்காக கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். அடுத்தது விருச்சிக ராசிக்கு இப்போ தான் வந்து டார்ச்சரே முழுசாக ஓவர் ஆகுது. காரணம் என்னென்னா, அர்த்தாஷ்டம சனியாக நிறைய பிரச்சனைகள் கொடுத்து கொண்டிருந்த சனி வந்து சென்ற மார்ச் மாதம், இப்போ இந்த மாதத்தில் 6ஆம் தேதியே வந்து முழுமையாக அவர் வந்து பயிற்சி அடைஞ்சிட்டார். அவர் வந்து உங்களுடைய அர்த்தாஷ்டம நிலையை விட்டுட்டு 5ஆம் வீட்டுக்குள்ளார அவர் என்ட்ராயிட்டார். அப்படிங்கும்போது அங்கேயே பாதி பிரச்சனை உங்களுக்கு தீர்ந்துருச்சு. சனி கொஞ்சம் கொஞ்சமாக தான் பலன் தருவார், மொல்ல தான் ஆரம்பிப்பார். அது முழுமை அடைகிறதுக்கு இன்னொரு 2-3 மாதங்கள் ஆகும்னாலும் நல்லதை நோக்கி தான் நீங்கள் போகிறீங்க. இனிமேல் வந்து பஞ்சம சனி உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி தருவார். எதை கண்டும் அஞ்சாத ஒரு நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி தரவே போகிறார் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். குரு வந்து அதை விட சூப்பரான ஒரு டாப் மோஸ்ட் ஒரு சூப்பர் பிளேஸுக்கு போயிருக்கார். 9ஆம் வீடு பாக்கியஸ்தானம். விருச்சிகத்திற்கு 9ஆம் வீடு பாக்கியஸ்தானத்தில் குரு வந்து நிற்க உங்களுக்கு வேற என்ன வேணும்?
இதுவே கோடி தோஷம் நிவர்த்தி ஆகி உங்களுக்கான அனைத்து நன்மைகளையும் செய்து வைக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். நீங்கள் செய்ய வேண்டியது எந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போடணுமோ அந்த அளவுக்கு பொறுப்போட உங்களுடைய எஃபர்ட்ஸ் போட்டிங்கன்னா நிச்சயம் அதற்குரிய மரியாதை அப்படிங்கிறது கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில் வெற்றி பெறவே போகிறீர்கள் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். நிறைய பேர் குழப்பி விடுவாங்க. இதை பண்ணாத, அதை பண்ணாத, இந்த சமயத்தில் போய் பிஸ்னஸில் இறங்காத, அங்கே 3வது உலக வாரே நடந்து முடிஞ்சு 4வது உலக வாரம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் பேசுவாங்க. நமக்கு எப்போ நல்ல நேரம்ங்கிறது நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் தான் உணர்த்தும். ஸோ இப்போ உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய மாற்றங்களை கவனமாக கண்காணிங்க. இதற்கு முன்னாடி இருந்த சிக்கலான நிலையை விட்டு இப்போ நீங்கள் வெளியில் வரீங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு வியாபாரமோ அல்லது விருப்பப்பட்ட ஒரு வேலை மாற்றமோ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதனால் உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும், முன்னேற்றம் மட்டுமே கிடைக்கும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது தமிழ் புத்தாண்டுக்கான பலன்கள். இந்த தமிழ் புத்தாண்டுக்கான பலன்களில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எண்கணித ரீதியாக வாழ்நாள் முழுமைக்கும் நம்ம நல்லா இருக்கிறதுக்கான விஷயம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறதா சொல்லியிருந்தேன். இப்போ எண்கணித ரீதியாக ஒரு மனிதனுடைய பிறந்த தேதியும் சரி, கூட்டு எண்ணும் சரி, அவனுக்கு ரொம்ப ஒரு வாழ்க்கையை வழி நடத்துவதற்கான ரகசிய தகவல்களை உள்ளடக்கியது. ஒரு பிறப்பு நிகழும் பொழுதே உங்களுடைய பிறந்த தேதி, கூட்டு எண், இது என்ன மாதிரியான ஒரு வெற்றி வாய்ப்பை உங்கள் வாழ்க்கையில் தரப்போகுது, உங்களுடைய விதி அமைப்பு என்ன அப்படிங்கிறத அந்த நம்பர்ஸுமே சொல்லிடும். அதற்கு பொருத்தமான ஒரு பெயர் அமையும் பொழுது, இப்போ உதாரணத்திற்கு ஒரு டீசல் வாகனத்தில் போய் நீங்கள் பெட்ரோல் போட முடியாது, பெட்ரோல் வாகனத்தில் போயிட்டு நீங்கள் கெரசின் போட முடியாது. போட்டிங்கன்னா என்ன ஆகும்? வண்டி நகராது, வீணாக போயிடும், இன்ஜினே மற்றபடி மொத்தமாக சீஸ் ஆகும் இல்லையா? அது மாதிரி தான் லைஃப்லையுமே உங்களுடைய உடல் எனும் எந்திரத்தை இயக்கக்கூட மந்திரமாக உங்களுடைய பெயர் செயல்படும். அந்த எந்திரத்தினுடைய சரியான பெயர் மந்திரம் என்ன அப்படிங்கிறத எதை டினோட் பண்ணணும்னா உங்கள் பிறந்த தேதி டினோட் பண்ணும். ஸோ தற்போது உங்களுக்கு லைஃப்பில் இந்த பயிற்சியில் அது நடந்துடும் இது நடந்துடும்னு எல்லாம் சொல்கிறாங்க சார், ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கீங்களா? இப்போ இந்த பதிவு உங்களுடைய இஷ்ட தெய்வமோ நீங்கள் வணங்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய அருளோட உங்களுக்கு காண கிடைச்சிருக்குன்னு நினச்சிக்கோங்க. இந்த வருஷம் உங்களுடைய லைஃப்பில் வெற்றியை நோக்கி நீங்கள் செல்வதற்கான வாய்ப்பை இறைவன் வழங்கியுள்ளார் அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், இது ரெண்டுத்தையும் கீழே தர்ற வாட்ஸ்அப் பண்ணியிருக்கு, எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. அதே போல் யாராச்சும் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, வியாபாரம் சரியாக போகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் வியாபார பேரையுமே அனுப்பிச்சி விடுங்க. குழந்தைக்கு ஏதாச்சும் பேர் வச்சுருந்தீங்கன்னா அதையுமே அனுப்பிச்சி விடுங்க. இதில் எது சரியாக இருக்குது சரியாக இல்லை அப்படிங்கிறத நான் முதல்ல ஒரு இலவச பொது பலன்களாக நான் அனுப்புவேன். அப்படி சரியாக இல்லைன்னா என்ன செய்யணுங்கிறத நான் தெளிவாக ஒரு பதிவு அனுப்புவேன். அது இங்கே தேவைப்பட்டால் அந்த கட்டண சேவையை எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல நான் சொல்லக்கூடிய அந்த பொது தகவல்கள் பொருந்தி இருக்கா அப்படிங்கிறத நல்லா காது கொடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். விருப்பப்பட்டால் அந்த ஒரு எண்கணித பரிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயம் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் எல்லா காலகட்டத்திலையுமே பயிற்சி காலங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் லைஃப்பில் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு வெற்றி பாதையை அது உருவாக்கி கொடுத்துவிடும். ஆனால் அது எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடாது. குலதெய்வத்தினுடைய அருள் இருப்பவர்களுக்கு மாத்திரமே அது கிடைக்குது. இது என் அனுபவத்தில் கண்ட உண்மை. நிச்சயம் உங்கள் வாழ்க்கை மாறும் எண்கணித பெயர் அமையும் பொழுது. மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.